ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ரோட்ல ஆக்சுவலாக சவுத் சென்னையில் ஒரு பெரிய மீன் மார்க்கெட், ஹோல்சேல் மீன் மார்க்கெட் இருக்குங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயிலை பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்துலேருந்து ரைட் எடுத்து மாம்பாக்கம் போகிற ரோட்டில் ஆலடிப்பட்டியான் காப்பி கடை, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மாம்பாக்கம். ஸோ இதுக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. நல்ல பெரிய 2 வீலர் கார் பார்க்கிங்க, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்லா இடம் இருக்குது. ஸோ எந்தவித டோக்கன் எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல, ஃப்ரீ பார்க்கிங் தான். ஸோ வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம விடலாம், ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. பெரிய கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங், நல்ல பெரிய ரூஃப் கீழே ஃபிஷ் மார்க்கெட்டுங்க, நல்ல பெருசாக இருக்குது. செம கூட்டம். இன்றைக்கி சண்டே. ஆக்சுவலாக காலையில் பார்த்தீங்கன்னா நான் 7:30 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோ க்ரௌட் இருக்குங்க. நல்லா க்ளீனாக, நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஃபிஷ் மார்க்கெட்டுங்க. ஸோ வந்து எல்லா விதமான ஃபிஷ்ஷும் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது கம்பேர் பண்ணால் எல்லா கடையோட. ப்ரோ எவ்வளோ எவ்வளோ சங்கரா கிலோ பாரலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்து மீன் வருதுங்க. காலையில் வந்து 3 மணிக்கெலாம் வந்துடுமா. ஸோ 6 மணிலேருந்து ஸ்டார்ட்டு, எல்லா டேஸும் இருக்குது. பெரிய மீன் மார்க்கெட்டுங்க. ஆக்சுவலாக இது தாம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையிலேயே இது ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட். இது ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மற்ற மீன் மார்க்கெட் மாதிரி கட் பண்ணுறதுக்குலாம் கூட்டமாக போய் நிற்கிறது அப்படிலாம் இல்லைங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் டோக்கன் வாங்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி அவங்க நம்பர் அங்கே வரும்போது டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ போயிட்டு பொறுமையாக போயிட்டு கட் பண்ணுறாங்க மீன். ஸோ ரொம்ப கூட்டம், நெரிசல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது டோக்கன் வாங்கி போயிட்டு நம்மளுக்கு தேவையான மீனை கட் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். முடி அடிச்சு ஓடுற வேலைலாம் இங்கே இல்லைங்க. மீன் மட்டும் இல்லைங்க, கருவாடு கூட இங்கே கிடைக்குது. கருவாடு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு, நல்ல ரேட்லங்க. மீன் வாங்க வரவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் வாங்குறதுக்கு வெளியே வேறு எங்கேயோ போகணும்லாம் அவசியம் இல்லைங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குது. முட்டை கூட கிடைக்குதுங்க, எல்லாமே நல்ல ரேட்டில் இருக்குது. ஸோ வெளியே போக தேவையில்ல. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா படகோட்டி சீ ஃபுட் தாபா இருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சீ ஃபுட்டும் கிடைக்குது. ஸோ நம்ம போன நேரம் பார்த்தீங்கன்னா அது மார்னிங்கிறதுனால அது மூடி இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக 12 o'clockலேருந்து லஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சீ ஃபுட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஸோ மீன் வாங்குறது மட்டும் இல்லை, ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு இங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஜொமேட்டோ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் இப்படி ஒரு பெரிய மீன் மார்க்கெட் இருக்கிறது இங்கே நியர்பை இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எங்கள் ஏரியா, எங்கள் ஊர் மேடவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் சென்னையில் இவ்வளோ பெரிய மீன் மார்க்கெட் இருக்குது. ஸோ அது நிறைய பேர் இங்கே இருக்கவங்களுக்கு, வெளியே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன்.
ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. நல்ல ரேட்டு. நான் ஆக்சுவலாக காசிமேட்டில் கூட மீன் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரேட்டு இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது. ஸோ பாய். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். கூலாக ஃப்ரீயாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது நான் எடிட் பண்ணும்போது நோட் பண்ணேன், நிறைய வந்து கேமரா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து போன தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் திருப்பதி போயிருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வாய்ஸ் வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ மைக் நான் வாங்கிட்டேன். டிஜிடெக் சொல்லிட்டு இந்தியன் பிராண்ட் தாங்க, நிறைய சீப்பாலாம் கிடைக்குது. ஸோ வாங்குறது நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு சொல்லிட்டு நல்ல மைக் வாங்கியிருக்கேன். ஸோ இனிமேல் வந்து வாய்ஸ் பிரச்சனை அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ வீடியோவும் அது கேமரா ஆக்ஷன் கேமரா நான் ஸோ மோட்டோ விளாக்லாம் பண்ணும்போது அதுக்கு தேவை. மேக்ஸிமம் ஃபோனில் எடுத்தாலும் நல்லா இருக்கு. ஆனால் மோட்டோ விளாக் பண்ணும்போது ஃபோனில் எடுத்தோம்னா அது பொசிஷன்லாம் சரியில்லை. ஸோ அதனால ஆக்ஷன் கேமரா வாங்கணும், அதுவும் வாங்கலாம்னு பார்த்தேன். ஸோ வாங்குறது வந்து நல்லா வாங்கணும் குவாலிட்டியாக. நிறைய ஆக்ஷன் கேமரா மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ அது நல்லா வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அது கொஞ்சம் டைம் வேணும். நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். வாங்குறது நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்கணும்.